ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் புதுசாக என்னோட சேனல் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. எல்லாருக்கும் வெல்கம். இது வந்து என்னோட டெலிவரி விலாகோட 2வது வீடியோ தான். முதல் வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. சின்ன குழந்தைய வச்சுட்டு எல்லா வேலையும் மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அதில் வீடியோ பண்ணுறது எக்ஸ்ட்ரா வேலையாக இருக்குது. அதனால தான் லேட்டாக பண்ணுறேன். இருந்தாலும் சாரி. ஹாஸ்பிட்டல் கிளம்புறதுக்கு முன்னாடி சாமிலாம் கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. நைட்டு 12 மணிக்கு அங்கே வர சொல்லியிருந்தாங்க. இப்போ மணி 11:30 இருக்கும். இந்த ப்ரெக்னன்சி வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கன்ஃபார்ம் பண்ணும்போதே எனக்கு ரொம்ப சளி பிடிச்சிட்டு இருந்தது. ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகிருந்தது. ஒரு 3 மாதம் கிட்ட தண்ணியிலே கை வைக்கல. எங்கள் வீட்டுக்காரர் தான் வீட்டு வேலையெல்லாம் செய்கிறதுலாம் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. 6-7 மாதத்துக்கு அப்புறமா அந்த கெஸ்டேஷனல் டயபெட்டிக்ஸ் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் சுகர்ன்றதுனால டயட் ஃபுட் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. முதல் டைம் அப்பாயின்மெண்ட் போகிறப்பவே வந்து 39 வீக்ஸில் வந்து இன்டியூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ என்னோட மைண்ட் செட் என்னவா இருந்ததுன்னா, நம்ம இன்டியூஸ்லாம் பண்ண வேணாம், நமக்கு பெயின் வந்தாலே டெலிவரி பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சுகர் வந்ததுனால இவங்க ஹை ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன டேட்டில் இன்டியூஸ் பண்ணலான்னு போயிட்டோம். இதெல்லாம் நடக்கிறது அக்டோபர் 7 நைட்டு. நாங்கள் 11:45க்கு அங்கே ரீச் ஆகிட்டோம். ஹைட் வெயிட்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ லேபர் வார்டுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. எப்போவுமே ப்ரெக்னென்சியில் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு வேலைக்கு போயிடணும். நான் அப்படி தான் ஃபஸ்ட் டெலிவரிக்கும் பண்ணேன். இந்த வாட்டி வந்து திங்கக்கிழமை போகிறேன்னா ஃப்ரைடே வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் மைண்ட்லாம் ஃப்ரீயாக தான் இருந்தது, பிஸியாகவே இருந்ததுனால. ஆனாலும் எனக்கு ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா நைட்லாம் எனக்கு தூக்கமே வரல. ஒரு 2-3 நாளாக ஒரு பயத்தோடைய தான் டெலிவரிக்கு போயிட்டுருக்கேன் நான். ஸோ லேபர் வார்டு வந்து ரொம்ப அமைதியாக இருந்தது. நைட்டுன்றதுனாலன்னு இல்லை, எப்போவுமே இங்கே வந்து கத்தி அந்த மாதிரிலாம் இருக்காதான். உள்ளே போன உடனே குழந்தையோட பேர் என்னன்னு கேட்டு பேர் எழுதிட்டுருக்காங்க. பேர் வைக்கிறது ஒரு பெரிய வேலையாக போச்சு. எப்போவுமே நம்ம குழந்தை பிறந்தாலே ஒரு 2 மாதம் கிட்ட டைம் எடுத்து பண்ணுவோம். பிறந்த நேரத்துலாம் வச்சு ஜோசியர்கிட்ட கேட்போம். அவங்க என்ன எழுத்து சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தான் வைப்போம். பொழிலாளினிக்கு அப்படி தான் வச்சோம். பாப்பாக்கு பேர் நாங்களும் வச்சுட்டோம், இனியாலினி மணி. அதை தான் அவங்க வந்து எழுதுறாங்க. வந்தோடனே யூரின் சாம்பிள் கொடுத்துட்டு ட்ரெஸ் மாற்ற சொல்லிட்டாங்க. இங்கே தான் வந்து என்னோட குட்டி பாப்பா வரப்போகிறா. போகுது. எனக்கு ஒரு பெட்டு, அவருக்கு ஒரு சோஃபா. குழந்தை பிறந்தா இங்கே தான் வைப்பாங்க. குழந்தை பிறந்தா இங்கே தான் வைப்பாங்க. இந்த ரூம் எல்லாமே நிறைய மிஷின்ஸ்லாம் வச்சு ஃபுல் செட்டப்போட ரெடியாக இருக்குது. அப்புறமா நர்ஸ் வந்தாங்க. இன்டியூஸ் பண்ணுறதுக்காக சில பேப்பர்ஸ்லாம் கொடுத்து அதில் சைன் வாங்கினாங்க. வழக்கம் போல் இந்த மருந்து கொடுக்குறதுனால நம்ம பாடி என்ன ரியாக்ட் பண்ணுச்சுன்னா அதுக்கு நம்மளே பொறுப்பு, அந்த மாதிரி சைன் போட வேண்டியது. ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எது எதுக்குன்னு. ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுட்டே தான் இருந்தாங்க. அடுத்து ஃபீவர் செக் பண்ணுறாங்க. இங்கே எப்போவுமே நாங்கள் செக்கப் போனாலே ஃபஸ்ட்டு ஃபீவர் செக் பண்ணிவிட்டு தான் அடுத்தது டாக்டரே பார்ப்போம். டெம்பரேச்சர் வந்து நார்மலாக தான் இருந்தது. அந்த தெர்மோமீட்டர் வித்தியாசமாக இருந்தது. அதுக்கு ஒரு கேப் மாதிரி இருக்குது, யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டாங்க. ஐயோ, அடுத்தது இந்த கையில் போடுறாங்க ஐவி போடுறதுக்கு. அதை பார்த்தாலே எனக்கு பயமாக இருந்தது. பொழிலாளினிக்கு இதை போட்டுட்டு